ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு சின்ன ஃபால்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா தான் இருக்குது. இருந்தாலும் எல்லா வீடியோலையும் ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறேன்னு பார்க்காதீங்க. வேறு எதுவும் கண்டென்ட் கிடைக்கல. என்ன சொல்கிறேன்னு தெரியல. அதெல்லாம் சொல்லிக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபால்ஸ் நல்லா தான் இருக்குது. கேட்காம ஆன் பண்ண முடியல ஃப்ரெண்ட்ஸ் நம்ம செல்லில். அது பெரிய இதாக இருக்குது. ரொம்பலாம் பார்த்துட்டு ஃப்ரெண்ட்ஸ், அங்கெல்லாம் ஒரு மலைகள் பயங்கரமாக இருந்துச்சு. ஃபுல்லாமே செல்லு குவாலிட்டி இல்லாதனால வீடியோ எடுக்க முடியல. அங்கே வந்து பனி ஃபுல்லாமே அங்கே பனியாகவே இன்னும் இருக்குது. மதியம் 3 மணி ஆயிடுச்சு. இனிமேல் 3-4 மணி ஆயிடுச்சு. இனிமேல் பனியாகவே அந்த இடத்துல இருக்குது. பனியாக புகைமூட்டமாகவே இருக்குது. ஆனால் செம்ம பிளேஸ் ஃப்ரெண்ட்ஸ் அந்த இடம். முக்கியமாக இன்னொன்று சொல்லணும்னா, அந்த இடத்துக்கிட்ட ஒரு கிராமம் இருக்குது. அந்த கிராமத்தில் யாருமே செருப்பு போட்டு உள்ளே நடக்க மாட்டாங்களாம். அந்த மலையில் தான் ஜூம் பண்ணி வச்சுருக்கேன். மொத்த வீடியோவும் அந்த இதில் நான் போடுறேன், யூடியூப்பில் போடுறேன். அது உங்களுக்கு சரியாக தெரியுமா தெரியல, ஜூம் பண்ணி நான் வச்சுருக்கேன். அது நம்ம கேமரா உடஞ்சாலும் உடையும். அதை கொஞ்சம் பாருங்கள். நான் அந்த வீடியோ நான் அடுத்த இதில் காட்டுறேன் எப்படி இருக்குது அப்படின்னு. நான் சொன்னது இந்த இடத்துலேருந்து பார்த்தா அந்த வில்லேஜ் தெரியும். நல்லா பாருங்கள், அந்த இடத்துல தெரியுதாண்டு. உள்ளே ஒரு ஜூம் பண்ணுறேன்னா அந்த தெரியுதா ஒரு வில்லேஜு. அந்த வில்லேஜுக்குள்ளே தான், அந்த வில்லேஜில் இருக்கவங்க யாருமே, அந்த ஊருக்குள்ளே யாருமே செருப்பு போட்டு போக மாட்டாங்களாம். கொடைக்கானலில் இருக்கிற ஒரு பிளேஸில் உள்ள வில்லேஜ் தான் அந்த கிராமம். வந்து அந்த கிராமம் அது ஏன் தெரியல. நான் அங்கே உள்ளவங்க சொன்னாங்க. நமக்கு தெரிஞ்ச ஒரு பையன் சொன்னாப்புல, இங்கே உள்ளே இருக்கவங்க யாருமே செருப்பு போட்டு போக மாட்டாங்க அப்படின்ட்டு. அது மாதிரி இங்கேருந்து அது ஒரு 3-4 கிலோமீட்டர், 4-5 கிலோமீட்டர் இருக்கும். எல்லாருமே நடந்தே போகிறாங்க. இந்த மலை வழியாக பொருட்கள் வாங்குறது, அங்கேருந்து வரதுலேருந்து எல்லாமே இந்த வழியாக நடந்தே போகிறாங்க.